எத்தனை மணிக்கு? சரி, நான் ஆளுங்களை வர சொல்கிறேன். என்ன சொன்னாரு? போன தடவை மாதிரி இந்த வாட்டி ஆயிடக்கூடாது. ஏய், எடுத்து மாத்திரம். இன்னைக்கு ஹார்பர்லேருந்து நம்ம ரோடு மட்டும் தான் வெளியே போகுது. எஸ்பிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன். மொத்தம் எவ்வளோ இருக்கீங்க? எத்தனை டன்னு? மொத்தமாக ஒரு 70 டன் இருக்குண்ணா. எத்தனை சீக்கிரம்? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வந்தாகணும். உடனே ஜெகன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. நான் பார்த்துக்கிறேன். போன் எடுக்க எவ்வளோ நேரம்? இங்கே ஜெகனுக்கே ஸ்கெட்ச் போட்டாங்கடா. அங்கே என்ன பிடிக்கிட்டு இருக்கீங்களா? உடனே கிளம்பிங்க, வாங்க. ஒரு இடம் நம்ம தேடிடா. இங்கதான் இங்கே இருக்கணும். அந்த பக்கம் வாடா. டேய், அந்த சைடு போய் பாரு. முடியல. அண்ணே, அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க.
போடா போடா போடா. வா 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 சீக்கிரம் போ 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 போ. போடா போடா போயிட்டே இரு. வரானுங்கண்ணே. விட்றா ஒன்றும் இல்லை. மணி யாரும் வரல. ஏய் செல்வா பாத்துடா. அண்ணா எதுவும் ஆகலண்ணே. அண்ணே ஓகே தானே? வண்டி ஸ்டார்ட் ஆகல மணி. ஏய் செல்வா ஓடுறா. டேய் எங்கடா போனாங்க? ஏய் இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா. சிவானா பிரச்சனை ஆயிடுச்சு. ரகு அந்த 2 பேர் பைக்கில் தப்பிச்சிட்டாங்க. அந்த ஆட்டோக்காரனை தவிர்த்து நம்ம பசங்கள்லாம் போயிருக்காங்க. பாத்துடா படு. கத்தி காட்டி கொடுத்துறாடா. உன்னதான் அப்பவே வர வேணாம், பெரிய ஸ்கெட்சு வீட்டுக்கு போன்னு சொன்னல. எங்க போனாலும் சின்ன பிள்ளை மாதிரி நானும் வரேன். என்ன சேர்ந்த 4 மாசத்துல பெரிய ரவுடி நினைப்பா? முடியலண்ணே, செத்துருவோம் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். சாகலாம் மாட்டேன். சிவானாட சொல்லி டாக்டரோட சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் கத்தாம இரு. ஹலோ டாக்டர். ஆமாம் டாக்டர், சிவானாட்ட நான் தான் சொல்லியிருந்தேன். ஆமாம் டாக்டர், 4 ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 2வது வீடு டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல. செல்வம் வேற என்னன்னு தெரில. வாங்க டாக்டர். வண்டியை மரவா போட்டு வந்துரு. டாக்டர் முடியல டாக்டர், வாங்க. ஐயோ சீக்கிரம் வாங்கய்யா. கேட் ஓரமாக போட்டிருக்கேன் டாக்டர்.
ம். இது ஒன்று தானா இல்லை வேற எங்கேயாவது குத்து வாங்கியிருக்கானா? இது ஒன்று தான் சார். இதுக்கா என்ன எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வர வச்சிங்க? நீங்களே எடுத்து போட வேண்டியதானே? சின்ன பையன் சார், ஏடா கூடமா ஒரு ஏதாச்சும் ஆச்சுன்னா? இரு பார்க்குறேன். டேய் கொஞ்சம் வலிக்கும், அதுக்காக நாக்கைக்க கடிச்சிடாத. ஏதாவது துணி இருந்தால் எடுத்து கடிச்சிக்கோ. ஸ்டிச்சு போட்டிருக்கேன், ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். நீ இரு, நான் டாக்டர் அமிச்சிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஆமாம், நாலு ரோடு பக்கத்தில் தான் இருக்கேன். மணி இங்கே தான் இருக்கான். நீங்கள் வந்தீங்கன்னா அவனை போட்டுடலாம். நாலு ரோடு தாண்டி செகண்ட் லெஃப்டில். வண்டி அங்கே போட்டிருக்கேன் சார். சரி துட்டு எடுப்பா. சிவனாடா வாங்கி சார். சிவாட்டையெல்லாம் கேட்டு வாங்க முடியாது, நீ எடு. சரி எவ்வளவு? 4000 ரூபா கொடு. ஒரு 2 ரூபா வாங்கிக்கோங்க. சரி கொடு. ஜெகனை போட்டிங்களா இல்லையா? மிஸ் ஆயிட்டான். எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? சரி, நான் அவங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. ம். சரியா இருக்கு, நான் கிளம்புறேன். சரி டாக்டர். ஒன்றும் பயப்படாதடா, நம்ம இடம் தான். சம்பாதிக்கிற பாதி காசு டாக்டருக்கும் போலீஸுக்கும் கொடுத்தே காணாமல் போயிடுது. சிவானாட்ட வாங்கிக்கலாம்ல? யார் அவர்கிட்டயா? 4000 ரூபான்னு தெரிஞ்சா உருவனை கத்தியா உள்ளே சொல்லிடுவார். நானே நீ பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப என் தம்பி மாதிரி இருக்கேன்னு தான் இவ்வளோ பண்ணுறேன். என் தம்பியை தெரியாதுல உனக்கு? நீ வந்து சேர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவனை போட்டானுங்க. உன்னை குத்துன அதே கேங் தான். தம்மு நீ மட்டும் இல்லைன்னு வையேன், அவனுக்கு இன்னைக்கு போட்டிருப்பேன். உன்னை காப்பாற்ற போய் அவனை விட்டேன். அண்ணே, ஏன்னா உன் தம்பியை கொண்டாங்க? சொல்லு. இருக்கேன். இல்லை இப்போ வர வேணாம், நான் சொல்கிற வரைக்கும் ஊர்லேயே இரு. பிள்ளை என்ன பண்ணுறான்? சாப்பிட்டானா? பிரியா சாப்பிடுச்சா? அது அப்படி தான் சொல்லும். நீ மல்லிகடி சாப்பிட வை. சரி, பிள்ளைய பார்த்துக்க. வச்சிடறேன். 8 வருஷம் லவ்டா. உங்களுக்கானே? என்னை பார்த்தா லவ் பண்ணுற மாதிரியா இருக்கு? என் தம்பிக்கிடா. கல்யாணம் ஆன ஒரே மாதத்தில் அவனை போட்டானுங்க. அதிலிருந்து அந்த பிள்ளை சரியாக தூங்காமல் சாப்பிடாம. ஆமாம், நீ என்ன கேட்ட? உங்கள் தம்பியை ஏன் கொண்டாங்கன்னு கேட்டேன்.
கிட்ட சொல்லு அதே இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணி தெரியாது. எனக்கு வேணும் அவ்வளோதான். நான் சொல்லிட்டு புரியுதா உனக்கு? என்ன கத்த விட்டு வேடிக்கை பார்க்குறியா? இப்போ என்னதெல்லாம் சொல்கிறாங்க? யாரா சொன்னா? டேய் என் தம்பி எங்கடா? இதோ வெளில தானே இருந்தான், கூட்டு வரணும். இதுக்காக எவ்வளோ வேலை பார்த்துக்க தெரியுமா? எவ்வளோ உடச்சிக்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சொல்ல மாட்டீங்களா? ஏடா நான் பசங்க எங்க இருக்காங்க கேட்டு மட்டும் சொல்ல தெரியுது இல்ல, அதுக்காக வேலை பார்க்க தெரியாது உங்களுக்கு? எவன் பேசுனா? யார் யார் பேசுறாடா? எப்போ? டேய், வாயில ஏதோ வரப்போகுது. எல்லா காண்ட எடுத்துக்கி அவனை கொடுத்தாங்க. இப்போ இதுவும் அவ்வளோதானே, நம்ம என்ன பண்ணுறது? வரேன்டி, இப்போ தானே வெளியே வந்தேன், அதுக்குள்ளே என்ன அவசரம்? கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? டேய் தினேஷ், ஒரு நிமிஷம் இரு. என்னடா? உன் அண்ணன் வந்திருக்கான், உன்னை கூப்பிட்றான்டா. சரி நீ போ, நான் வந்துடுறேன். சரி நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். புதுசாக கல்யாணம் ஆனதும் ஆச்சு, இவன் தொல்லை தாங்க முடியல. எனக்கு என்ன பண்ணுவே ஏது பண்ணி எனக்கு தெரியாது. எனக்கு வேணும் அவ்வளோதான். சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். வெய். நான் இந்த வர கலெக்ஷன். ஏ காரணே. ஏன்னா டென்ஷனாக இருக்க? இன்னும் ஒரு வாரத்தில் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. என்னோட குமாருக்கு தான் அதிக வாய்ப்புன்னு கட்சியில் பேசிக்கிறாங்களாம். அதான். நான் 12 வருஷமா கட்சியில் இருக்க. அவன் இப்போ வந்தவனா? உன்னை விட்டு அவனுக்கு கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் நீ ஒன்றும் மண்டையில் ஏற்றிக்காதண்ணா, உனக்கு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லைடா, நான் புதுசாக வந்த பொம்பளை பிடிச்சி பசங்களை பிடிச்சி ஒரே குடைச்சல் கொடுத்துருக்கலாம். அது வந்தா நான் பார்த்துக்கிறேண்ணா. உள்ள வச்சிட்டா? வச்சிட்டானா? சரிண்ணா, நான் அப்படியே கிளம்புறேன். டாக்டர் பார்த்துட்டியாடா? இதெல்லாம் பேசி ரிப்போர்ட் வாங்கி வச்சுனா. இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க? இல்லைண்ணா, கரண்ட் தான் சும்மா. அவன் கூட படித்ததுனால நீ அவனை ஒன்றாடிங்களா? அவன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா? சாப்பிட்டியா? இல்லைண்ணா. சரி வா. ஹலோ, மணி கிளம்பிட்டான். எதுவும் ஆகலைல்ல? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா. இதை பற்றி வீட்டில் எதுவும் பேசிக்காத. சரிண்ணா.
பிரியா, யாருன்னு பாரு. சமைச்சிட்டியா? இந்த ஒரு 2 நிமிஷங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. சாயங்காலம் பிள்ளை ஸ்கூல்லேருந்து கூட்டு வரணுமா இல்லை ஆட்டோவில் வந்துடுவானா? அவன் வந்துடுவான். சமையல் ஆயிடுச்சு, நீங்கள் போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிட்டுடலாம். ஆமாம், ஃபோனில் ஏதோ கிஃப்ட்டு சர்ப்ரைஸ்னு சொன்னியே, என்னது? அதுவா? இந்தா. நிஜமாவே கிஃப்டா? இல்லை, 8 வருஷமா அது கொடுத்தது இல்லைல்ல, இப்போ கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா. நல்லா இருக்குல்ல? பிரியா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றலாமா? சரியா நீ போங்க, வந்துடுறேன். தினேஷ், நீ நான் சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா. இத்தனை வருஷம் உங்கள் அண்ணன் தயவுலேயே காலத்தை ஓட்டியாச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை, புரியுதா? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, 4 பின்ன குழந்தை பிறக்கும். உனக்குன்னு ஒரு வேலை சம்பாத்தியம் இருந்தால் தானேப்பா குடும்பத்தை ஓட்ட முடியும். எத்தனை வருஷம் இப்படி இருக்க முடியும் சொல்லு? பிறந்த நாள் அதுவுமா இப்படி பேசுகிறேனேன்னு நினைக்காத. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். தினேஷ், யோசிச்சு பார்த்தா எங்கள் அண்ணி சொல்கிறது கூட கரெக்டு தான் தோணுது. நானும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்குது, ஏதாச்சும் பண்ணணும்டா. என்ன பண்ண போகிற? நானும் இனிமே உங்களை மாதிரி மட்டெல்லாம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். யார் நீ? உன் அண்ணன் உன்னை என் கூட பேசவே விட மாட்டான், நீ மட்டும் பண்ண போறியா? உனக்கு கத்தியே ஒழுங்கா பிடிக்க தெரியாது, மட்டை பண்ணுற. எனக்கா? அடுத்த தடவை சம்பவம் பண்ணும்போது என்னை கூட்டி போய் பாரு, அப்போ தெரியும். தெரியும் தெரியும். யாருன்னே தெரிலண்ணா. வண்டியில் போயிட்டுருக்கேன், திடீர்னு ஒரு கத்தி இங்கே பின்னால். என் தம்பி வேற, அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? எனக்கு தெரிஞ்சு குமாராக தான் இருக்கும். என் மேலே இருக்க கோபத்தில் உன்னை போட பார்த்துருப்பான். அவனெல்லாம் இருக்காதுண்ணா. அவனே அந்த கவுன்சிலர் கொலைக்கு அப்புறம் 3 வருஷமாக எந்த கொலையும் பண்ணாமல் இருக்கான். எனக்கு என்னமோ அவன் பண்ணியிருப்பான்னு தோணலண்ணா. அவன் இல்லைண்ணே, அவன் தம்பி பாய், அவன் பேர் என்ன? ஜெகன். அவன் பண்ணியிருந்தானா? அவன் யாருக்குன்னு தோணலண்ணா. எனக்கு என்னமோ வேற யாராச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, நான் அப்படியே கிளம்புறேன். மணி, நம்மளை போலீஸில் போட்டு கொடுக்க பார்த்தானே அந்த நாய் ஜீவா, அந்த கருங்கல் பாலில் ஒழிச்சு கிடக்குறான், அவனை போட்டுரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ வேற ஆளாச்சும் பார்த்துக்கிறியா? சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. அப்போ தெரியும். தெரியும் தெரியும். சொல்லுண்ணா. ஏ கரணே, எங்கடா இருக்க? நம்ம ஏரியாவில் தானா? என்ன விஷயம்ண்ணா?
ஒரு சின்ன வேலை இருக்கு சரியா? பண்ணிடலாண்ணா. இந்த ஜீவா பையன் இருக்கான்ல அவன் ஒரு டீ. பண்ணிடுவில பண்ணிடலாண்ணா. சூசைட் மாதிரி செட் பண்ணிடலாண்ணா. சேஃப்டியாடா அது. இதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாண்ணா. தனியாக போகாத, கூட பசங்க யாராவது கூட்டு போ. ஓகேண்ணா. டீ வேணாண்ணா. நீ வர்றது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வை. தெரிஞ்சாதானே பார்த்துக்கலாம் போடா.
எதுக்குடா கொள்ள வந்த சொல்றா. சொல்றேன் காசு கொடுத்து உன்னை கொலை சொன்னாங்க. நான் செஞ்சேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. யார் கொள்ள சொன்னா சொல்லு. சத்தியமா சத்தியமா எனக்கு தெரியாது. சொல்றேன் சொல்றேன் அவன் பேரு லோகேஷ். அவன் அடிக்கடி வருவான், யாரோட டீட்டெயில்ஸாவது கொடுத்து முடிக்க சொல்லுவான். வேலையை முடிச்சிட்டா பேமெண்ட் கைக்கு வந்துடும். ஆனா அவனுக்கு யாரு வேலை கொடுக்குறாங்கிற டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது. இதை பத்தி வேற என்ன தெரியும் உனக்கு? சத்தியமா இதை தவிர எனக்கு எனக்கு வேற எதுவும் தெரியாது. என்னை விட்டுரு. டேய் இவனை புடி. இருடா அவன் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. யாரா புதுசா லோகேஷ்? உன்னை போட வந்திருக்கான், என்ன போலீஸ் மாட்டிக்க ட்ரை பண்ணியிருக்கான். இவன் எங்கேருந்து வந்தான் புதுசா? அதான் இன்னைக்கு 5 மணிக்கு பார்க் வரேன்னு சொல்லியிருக்கான்ல, அங்கே போனால் யாருன்னு தெரிஞ்சிடும்ண்ணா. வேற ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா பாரு. இல்லைண்ணா எதுவும் வரலண்ணா. மணி யார் என்னன்னு பார்த்து நீயே முடிச்சு விட்ரு. சரிண்ணா. எனக்கு கட்சி மீட்டி இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போட. டேய் கர்ணு, அண்ணா இங்கே வா. சொல்லுண்ணா. அவன் ஃபோன் தானே? ஆமாண்ணா. கொடு. ஆமாம், யாரை கூப்பிட்டு போனேன்? அது தனியாக தானே போனேன். சரி போ. என்ன முருகேசா, வாரம் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது கரெக்டாக வருதா? வணக்கம் மேடம், நீங்கள் தான் நம்ம ஏரியாவுக்கு வந்த புது இன்ஸ்பெக்டரா? நம்மளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு தான். ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். முருகேசன், மினிஸ்டர் கிட்ட சைன் வாங்கியாச்சுல? வாங்கியாச்சு மேடம். வந்த வேலை முடிஞ்சதுல, அப்புறம் எதுக்கு இன்னும் டைம் வேஸ்ட் பண்றீங்க? வந்து வண்டி எடுங்க. ஐயா கொஞ்சம் நம்ம ஊருக்கு பொழப்பு தெரிய வந்துட்டு நம்மளே மதிக்காம போதில்ல. ஐயா கிட்ட சொல்லி வேற ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? இருக்கட்டும் விடு. சீட்டு வாங்கி பதவி வந்த பிறகு அவள் நமக்கு சல்லிடிச்சு தான் ஆகணும். வா.
தலைவரே, அந்த ஃபுட் கார்னெட் எங்களுக்கு கொடுக்க சொன்னேன், அவங்க கிட்ட கொடுத்தீங்க. அங்கே கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டு 4 பேர் செத்து போயிட்டாருங்க. இந்த கதையெல்லாம் வேற எங்கேயா போய் சொல்லுங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கான்ட்ராக்டுக்காக 4 பேர் கொண்டுட்டு அதை மாதிரி டாக்டர் ஃபேக் ரிப்போர்ட் வாங்கிட்டு இங்க வந்து ஒண்ணுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்கீங்களா? தம்பி, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அரசியலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அரசியல் தெரியாதான், ஆனா அந்த அரசியலுக்காக நீங்க என்னெல்லாம் மாமா வேலை பாப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா அண்ணன் தான் நியாயமா இருக்கணும்டா. செய்யாத தப்புக்கு தெரிஞ்சு சொன்னா என்ன பண்ணுறது? ஏய், அவங்க தான் கத்துறாங்கன்னா நீங்களும் கத்துங்கடா. அமைதியா இருக்கடா. டேய் உள்ள பேசுடா. ஏய், தேவையில்ல பேசுறீங்களா? அப்படிதான் பேசுவேன். நான் சொல்ல போடலண்ணா. டேய் என்னடா பண்ணு? நான் ஓவரா பேசுறேன். என்னடா என்ன சின்ன பையன் என்னடா பண்ணுவ? ஏய் கேளுடா. மூடி கேளுடா. ஏய் ஜெகனே அவ்வளவு பேர் வேறமா நடந்துரும். ஹலோ, சொல்லுண்ணா. தலைவரே நீங்க சொன்னனால என்னாச்சு பண்ணி? தான் இல்லாட்டி இவன்டா இன்னும் யாரும் வரலண்ணா. எனக்கு நம்ம உஷாராயிட்டான்னு தோணுது. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குண்ணா. சரி விடு, பார்த்துக்கலாம். எங்கே போயிட்டு போகிறான்? இந்த வேட்பாளர் அறிவிப்பெல்லாம் முடியட்டும். நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா, நிறைய வேலை இருக்குது. சரி சரிண்ணா. என்னண்ணே, மீட்டிங்கில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாமே. ஜெகன் தம்பி வேற ஏதோ வார்த்தையை விட்டானா? பிரச்சனை ஏதாவது வருமானே? டே விட்றா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கட்சி ஆஃபீஸ் போயிருந்தானே. கண்டிப்பாக உங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணே. அப்படியா? நல்ல விஷயம் தானே. அண்ணே, சீட்டு கிடச்சி போஸ்டிங் கிடச்சதும் எங்களெல்லாம் மறந்துடாதீங்கண்ணே. டே பார்த்துக்கலான்டா, விட்றா. இப்போ எதுக்கு அதை பேசிக்கிட்டு? சரி தம்பி, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன். போன போய். டேய் சீக்கிரம் வாடா. டேய் மெதுவா போடா. சொல்லு செல்வம், ஊர்லேருந்து வந்துட்டியா? இப்போதான்ப்பா காலைல தான் ஊர்லேருந்து வந்தேன். அப்புறம் விஷயம் தெரியுமா? இந்த வாட்டி சீட்டு குமாருக்கு கொடுத்துட்டாங்களா? சிவானா செம கடுப்பில் இருக்கு. சரி, நான் சிவான் ஆஃபீஸ் தான் போகிறேன். சாப்பிட்றேன்னா நான் பார்த்து பேசிக்கிறேன். இந்த ஷர்ட் அயன் பண்ணி தான் போட்டேன். என்ன நைட்டு வரதுக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துரு. பாய் பாய்.
எடுத்து உழுவை. எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் முடித்துக்கொள்ள அந்த குமாரை போட்டே ஆகணும். நான் விடுண்ணா, எனக்கு என்னமோ இப்போ வேணான்னு தோணுதுண்ணா. 12 வருஷம் இந்த கட்சிக்காக எவ்வளோ வேலை பார்த்துட்டு தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டு 4 மேடையில் நல்லா பேசி கைத்தட்டல் வாங்கிக்கலாம். சீரை தூக்கி அவனு கொடுத்துட்டாளுங்க. இந்த கைத்தட்டில் பாதி பேர் கோட்டருக்கும் பிரியாணிக்கு நாம கூட்டிருந்தாளுங்க. அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் அவனுக்கு போய் இப்போ நீ என்னத்துக்கு டென்ஷன் ஆகிற? அவன் எல்லாம் ஒரு ஆள்னு யாருன்னா ஓட்டு போட போகிறா? அது இல்லாமல் ஆளுங்கட்சியிலேருந்து அவனுக்கு எதிராக யார் நிற்கிறா தெரியுமா? மூர்த்தி. காசை தண்ணியாக இறப்பான். அவன் நேரத்து 10 ஓட்டு கூட வாங்க மாட்டான். இவன் ஃப்ரீயாண்ணா. அது இல்லை மணி, வர வழியெல்லாம் போஸ்ட்டு ஃப்ளெக்ஸாக இருக்கு. அதை பார்க்குறப்ப தான். சரி, இப்போ நீ குமாரா போட்ட கட்சி கூப்பிட்டு உனக்கு சீட்டு கொடுக்கணும். ஏன் மூர்த்தி எடுத்தவனால ஜெயிக்க முடியுமா? ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா தர ரெடியாக இருக்கான் அவன். நீ இந்த கஞ்சா, சாராயம், பெட்ரோல் பங்கு, கட்ட பஞ்சாயத்து இதில் வர காசை மட்டும் நம்பிட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணி அவனுக்கு ஈக்குவலாக நீயும் காசு இறக்கி காட்டு. இந்த எலெக்ஷனில் குமார் கேவலமாக தோக்கிறத பார்த்துட்டு அடுத்த வாட்டி கட்சி கூப்பிட்டு உனக்கு சீட்டு கொடுத்துட போகிறாங்க. அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இரு. என்ன மணி, வர வர சரியில்லையே. கொலை பண்ணி சலிச்சு போச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. என்னமோ எனக்கு தோன்றதை சொல்கிறேன். அதுக்கு மேலே உன் இஷ்டம். அப்போ வேணான்னு நீ முடிவு பண்ணிட்ட. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, நான் சொன்னால் நீ கேட்கவா போகிற? என்னமோ பண்ணு. கரணு, ஒரு பெரிய ஸ்கெட்சு நம்ம பசங்கள்லாம் கூப்பிட்டு உடஞ்ச பல பக்கத்தில் இருக்க செட்டு கூப்பிட்டு வந்துரு. சரிண்ணா. டேய், சொன்னா கேள்றா. பெரிய ஸ்கெட்ச்னு வேற சொல்றாரு. ரிஸ்க்கு. உன்னாங்கெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. பேசாமல் வீட்டுக்கு போகிற வழியே. டேய் என்னடா? ஏய் என்னடா சும்மா சின்ன பிள்ளை மாதிரி எங்கே போனாலும் என்னையும் கூட்டு போன்னு அடம் முடிச்சிட்டு இருக்க. போன தடவையே உன் அண்ணனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பெரிய ஸ்கெட்ச்னு வேற சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் அங்கே தான் இருப்பான். பிரச்சனை ஆயிரும். கிளம்பு. சரிடா, நம்ம அங்கே போகலாம். எங்கள் அண்ணன் இருந்தால் நான் வரல, இல்லைன்னா என்னை கூப்பிட்டு போகணும். ஓகேவா? சொல்லுவான். மணி, எங்கடா போயிட்டு வர? ஆட்டோவை சர்வீஸ் விட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரி வா, நானும் அந்த பக்கமாக தான் போகிறேன். உன்னை விட்டு போகிறேன். வா. ஆமாம், சிவானன் பார்த்தியா? என்னடா எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க கருணே. ஹரி மட்டும் வேலை இருக்குன்னு வரல. என்ன அவனுக்கு இப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் ஓடிடுறான். ஆமாம் மணி, எங்கள் வீட்டு வழியாக எங்கே போகிற? பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறேன்டா. பாஸ்போர்ட்டா? யாருக்கு, உனக்கா? என் தம்பிக்கிடா. இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டான். இப்போ கல்யாணம் வேறு ஆயிடுச்சு. அதான் அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு அனுப்பிச்சிட்டோன்னா அங்கே ஏதாச்சும் வேலை பார்த்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவான். ஆமாம் மணி, நம்ம வாழ்க்கை தான் வெட்டு குத்துன்னு போயிடுச்சு. அவனாவது அங்கே போயிட்டு நிம்மதியாக இருக்கட்டும். தினேஷ் வெளிநாடு போனதுக்கப்புறம் நான் இந்த தொழிலை விட்டுலான் இருக்கேன்டா. 2 வயசில் முத கத்தி எடுத்தேன். இப்போ வரைக்கும் விட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும் போல். அதனால தான் இப்போ எல்லாம் சிவா நான் வேலை சொன்னால் கூட ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லிட்டு வந்துடுறது.
தான் சேகர். இது வரைக்கும் 20 ஸ்கெட்சு போட்டு தூக்குறதுனால எல்லாம் பெரிய தலைங்க, ஒன்று கூட மிஸ் வந்து கிடையாது. இப்படிலாம் ஆகும் தெரிஞ்சு தான் குமாரை இவரை விட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அதுவும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஸ்கெட்சு என்னங்கிறத சேகர் சொல்வார். நாங்கள் குமாரை 2 மாதமாக ஃபாலோ பண்ணதில் அவன் எங்கே போனாலும் 8-10 பேரோட தான் போகிறான். ஆனால் அவன் தனியாக போகிற ஒரே இடம் பாரதி நகர் வீடு. அந்த வீட்டை பற்றி விசாரிக்கும்போது அது முன்னாள் கவுன்சிலர் ரவியோட டிரைவர் வீடு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரவியை குமார் தான் போட்டான். டிரைவர் சாட்சியாக இருக்கக்கூடாதுக்காக டிரைவரையும் சேர்த்து போட்டான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த இடம் தான் அவனை போடுறதுக்கு சரியான இடம். ஏன்னா அங்கே சிசிடிவி கேமரா, நாய் தொல்லைங்க, எந்த தொல்லையும் கிடையாது. குமார் 11 மணிக்கு கரெக்டாக அந்த வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே கூட இந்த 2 பேரையும் வெளியே அனுப்பிடுவான். அவன் வரும்போது அந்த வீட்டோட டோர் எப்போயுமே திறந்தா இருக்கும். நேராக உள்ளே போனே டோரை லாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவனை கதவை தட்டி போடுறதுக்குள்ளே உஷாராயிருவான். ஏன்னா எப்போயுமே அவன் கண் வச்சுருப்பான். அப்போ நமக்கு சரியான இடம் அந்த ரோட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இடப்பட்ட இடத்துல தான் அந்த குமாரை படணும். ரோட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. குமாரை காரில் விட வந்தவங்க எப்படியும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. அவங்கள வாட்ச் பண்ண 2 பேரை போட்டு போய். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக குமார் அந்த வீட்டுக்கு வருவான். ஸ்கெட்ச் முடிஞ்ச உடனே என்ன பண்ணும் ஏது பண்ணணுங்கிறத சேகர் சொல்வார். என்ன எல்லா விஷயத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களே? சரி சொல்லுவோம், பார்ப்போம். வீட்டுக்கு வா மணி, சாப்பிட்டு போகலாம். இல்லைடா, இன்னொரு நாள் வரேன். சரிப்பா. எங்க அப்பா வந்துட்டாங்க, நான் அப்புறமா வரேன். பாய். இப்போதைக்கு குமாருக்கு நான் தான் முதல் எதிரி. அவன் செத்தான் வைய, போலீஸ் என்கிட்ட தான் விசாரணைக்கு வரும். இந்த நேரத்தில் கேஸு வாங்கினா அதை சாக்கா வச்சு சீரி தர மாட்டானுங்க. அதனால் நான் சாயந்தரமே கடலுக்கு போயிடுவேன். அப்போ தான் அவன் செத்தப்ப நான் பாட்டுக்குள்ளே இல்லைன்னு அந்த ஏரியா சிக்னலை வச்சு காக்கி கிட்ட மாற்றி விட முடியும். அதுவும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் போகிற ஸ்கெட்சு மிஸ் ஆச்சுன்னு வைய, வெயில் எடுக்க நான் வெளியே இருக்கணும்ல. டேய், நீங்கள் உங்கள் ஃபோனில் ஆஃப் பண்ணி வைங்கடா. எல்லாம் சரியாக பண்ணிடுறா? சரிண்ணா. டேய், தனியாக எங்கேயும் போயிடாத, என் கூடவே இரு. என்ன டேய், ஏதாவது நல்ல மீனை பிடிச்சி குழம்பு வைடா. கொஞ்சம் காரத்தையும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போடு. என்னண்ணா இன்னும் வரல? ஏய், கண்டிப்பாக வருவான், வெயிட் பண்ணு. கதவு சாத்த சொன்னால் சாத்துறது கிடையாது. மாமா, தினேஷ் இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. உங்ககிட்ட எதுவும் சொன்னானா?
என்கிட்ட எதுவும் சொல்லியம்மா. எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமா போயிருப்பான், வந்துடுவான். இல்லை மாமா, அப்படிலாம் சொல்லாமல் போக மாட்டான். மத்தியானத்துலேருந்தே ஃபோன் ரீச் ஆகலை. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு மாமா. ஏங்க அந்த புள்ள தான் அவ்வளோ சொல்லுதில்ல, ஃபோனு வர ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எங்கேயா இருப்பான். என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. சீக்கிரம் போய் கூப்பிட்டு வாங்க, போங்க. ஹரி, தினேஷ் எங்கேயாச்சும் பார்த்த? சரி, பார்த்தா கால் பண்ணு. என்ன மணி இந்த நேரத்தில்? என் தம்பி எங்கேயாச்சும் பார்த்தியா? இல்லையாப்பா, என்னாச்சு? இல்லை, இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. கரண் வீடு உனக்கு தெரியும்ல? இங்கே தான்ப்பா, பக்கத்தில் தான் இருக்குது. சரி, போயிட்டு வந்துடுவோமா? சரிப்பா. ஏய், வந்துட்டான் பாரு. கரண் வீட்டில் இல்லையாம்ப்பா. ம். யாருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க? சிவா அண்ணாக்கு பண்ணேன், கால் போக மாட்டேங்குது. அவர் சாயந்தரமே கடலுக்கு போயிட்டாரு, தெரியாதா உனக்கு? இன்னைக்கு எதுக்கு போனார்? ஏதாவது ஸ்கெட்ச் இருக்கா என்ன? அதை தான் நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். சொல்லுடி. உங்கள் தம்பி பாரதி நகரில் பசங்க பார்த்துருக்காங்கண்ணா. பாரதி நகரா? ஆமாண்ணா. சரி போய். உனக்கு பாரதி நகரில் என்ன வேலை? சரி வா, போய் பார்த்துட்டு வந்துடுவோம்.
செல்வம் என்னடா ஆச்சு? 4 ரோட்லேருந்து சிவானன் கால் பண்ணேன். அவர் தான் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னார். அதான் வந்தேன். அண்ணனும் இங்கே வந்துட்டுருக்காரா? சிவா அண்ணன் இங்கே வராரா? ஆமாம்ப்பா, ஃபோனில் அப்படி தான் சொன்னார். சரி, உன்னை யாரும் ஃபாலோ பண்ணி வரல, சேஃபாக தானே வந்த? இல்லைப்பா, அதெல்லாம் சேஃபாக தான் வந்தேன். அண்ணே, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேண்ணே. மொத்தா இங்கே என்ன போயிட்டுருக்கு? இப்போ இது ரொம்ப முக்கியமா? எல்லாம் உன்னால தான் இந்த நிலமை. இல்லைன்னா அவனை அழகாக போட்டிருக்கலாம். பண்ணுறதையும் பண்ணிட்டு. டேய் பெட்ரா அவனை போய். டேய் நீ போடா. போ. செல்வம் எங்கேயாச்சும் மெழுகு ஊற்றிருக்கான்னு பாடுறா. செல்வம் எங்கேயாச்சும் மெழுகு ஊற்றிருக்கான்னு பாடுறா. ரகு, நீ தேவையில்லாமல் இதுக்குள்ளே வராத. பிரச்சனை ஜெகனுக்கும் எனக்கும் தான்.
யாரும் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னேன். என்னடா இது? தெரிலப்பா எப்படி வந்தானுங்கன்னு. போகிறோம் ஆளை கூட்டு வரதுக்கு முன்னாடி இடத்த மாற்றி ஆகணும். செல்வம், கதவை சாத்துறா. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அப்படி பண்ண? சொல்றா. துப்பாக்கி வைக்கலாம் இருக்குடா. சொல்றல, துப்பாக்கி வைக்கலாம் இருக்குடா. ஆமாம் சார், வண்டி டீட்டெயில்ஸ் வச்சு செக் பண்ணும்போது ஆட்டோ செல்லம்ங்கிற பேரில் இருக்குது சார். எஸ் சார். ஏடிஎம் எங்கே இருக்கீங்க? இந்த ஏரியாக்குள்ளே எங்கேயும் வண்டி விடாதீங்க. ஓகே சார். அந்த இடத்துல பிளாக் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க மேடம். எவ்வளோ நேரம் ஆச்சு? பேர் ரஞ்சித் மேடம். பக்கத்தில் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். பேங்க்கில் ஒர்க் முடிச்சு வரும்போது தான் நடந்திருக்கு மேடம். சொந்த ஊர் மதுரைன்னு நினைக்கிறேன். ஐடி கார்டில் அந்த நம்பரை வச்சு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு மேடம். அவங்க காலையில் வந்துடுவாங்க மேடம். அவங்கக்கிட்ட வெறும் ஆக்சிடென்ட் தான் சொல்லியிருக்கோம் மேடம். யார் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணது? நான் தான் மேடம் பார்த்தேன். இந்த வழியாக ரவுண்ட்ஸ் வரும்போது பார்த்தேன். பார்த்த வரைக்கும் கன் ஷாட் உண்டு மாதிரி இருக்கு மேம். அந்த சிசிடிவி செக் பண்ணீங்களா? இல்லை மேடம், இன்னும் பண்ணலை.
இதெல்லாம் சொன்னாதான் செய்வீங்களா? போய் என்னன்னு பாருங்க, போங்க. ஓகே மேடம். பாய், 4 ரோடு தாண்டி நம்ம பழைய பில்டிங் ஒன்று இருக்குல்ல? ஆமாம். அங்கே போங்க. இன்னத்தில் எதுக்கு அங்கே போகிற? மணியும் செல்வம் சேர்ந்து செகனை போட பார்த்துருக்கானுங்க. ஆனால் ஸ்கெட்ச் மிஸ் ஆகி போச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போ தெரியுது. ஆனால் ஏதாவது பிரச்சனை நோய் ஃபோன் மட்டும் பண்ண தெரியும். நீ ஒன்று பண்ணு, என்னை விட்டுட்டு நீ அந்த ஏரியாவில் சுற்றிட்டு நீ ஏதாவது சந்தேகம் வர மாதிரி பார்த்தேன்னா உடனே வந்து சிக்னல் கொடு. சொல்றா, ஏன்டா சுட்ட? டேய், எனக்கு வேணாம்டா. மச்சானை கூத்து. ஊர்லேருந்து வந்திருக்கான், அவனை கவனிடா. வேணாண்டா. ஏய், எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கான், ஊத்துறா. டேய் அடி மச்சான். டேய் குட்டி, அவன் ஏன்டா அப்படி உட்காந்துருக்கான்? அதை ஏன்டா கேட்குற? மதியானத்துலேருந்து ஒரே ஒப்பாரி தான். இவன் ஆள் மீறா இல்லை, வேற இவன் கூட கமிட் ஆகிட்டானான். டேய், ஒன் சைட் லவ் தானே? பார்த்தா அதுக்கே இவ்வளோ சீனா போட்டுக்கிட்டு இருக்க. ஒன் சைட் லவ்னா என்ன? அதுவும் லவ் தான்டா. அந்த பிள்ளை எப்படியெல்லாம் நான் லவ் பண்ணேன்னு உங்களுக்கெல்லாம் திரும்பல மச்சான். என்னை எப்படியாவது சேர்த்து வைங்கடா ப்ளீஸ்டா. உங்கள் காலில் வேணும்னா விழுறேன். நான் வேணா ஒரு ஐடியா தரேன். என் வீட்டு பக்கத்தில் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார். உன் ஆளோட ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனை நைஸாக தூக்கிட்டு வந்து பிசுரே இல்லாமல் சோழியை முடிச்சு தூக்கி போட்டுருவார். அப்புறம் அவன் ஆளும் உனக்கு தான். டே, அவன் தான் ஏதோ போதையில் விளாட்றான்னா நீ வேற. இல்லைடா, ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டா அவன். டே, எல்லாருக்கும் ஓவர் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வாங்க. டே எந்திரா, வா. ஏய் மச்சான் பையன் ஆடா கூட்டுறா மச்சான். பார்த்து போ. பாதி பாட்டில் அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. காலையில் பீச்சுக்கு போகிறவனுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ போடா. பாய். பாய் மச்சான். பார்த்து போங்க. அது நல்லது. அம்மா 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 அம்மா
டேய் அம்மா செத்துட்டாங்கடா. எப்படியாச்சுன்னு ஒன்றும் தெரியல. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலடா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. டேய் மச்சான் வண்டி திருப்படா. ஏன்டா எங்கடா? டேய் டேய் சொல்கிறேன்டா, ஒரு நிமிஷம் வண்டி திருப்படா. டேய் ஏற்கனவே அவங்க எல்லாம் ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க. டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா, வண்டி திருப்படா. டேய் மர்ரா. டேய் அவங்க இங்கே தான்டா போயிருப்பாங்க, நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம்டா. டேய் இப்போ எங்கடா திருப்ப சொல்கிற? டேய் நான் சொல்கிறேன்டா, நீ போகிற வழியில் சொல்கிறேன்டா, போடா. சரி இருடா திருப்புறேன். திருப்பு திருப்பு போ. சாட்சியத்தை விட்டு வந்துடல. அதெல்லாம் பார்த்து கரெக்டாக முடிச்சாச்சு. கரணு டேய் டேய் நிப்பாட்டுறா. இருங்க நான் பேசிக்கிறேன். எங்கடா போயிட்டு வரீங்க? என் தம்பி எங்கடா? நான் தினேஷ் இதோ பின்னாடி தானே வந்துட்டுருக்கான். பின்னாடி வரானா? எங்கே போயிட்டு வரீங்க? இல்லைண்ணா டேய் சீக்கிரம் வந்துடுறா. டேய் யாரா நீ? டேய் அவங்க ஆளுங்களாம் வந்துட்டாங்கடா. டேய் நில்றா. மச்சா அவனை பிடிங்கடா. டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா சுட்ட? தப்பிச்சு ஓடா, பதட்டத்தில் சுட்டண்டா. டேய் என்னடா? டேய் மணி தம்பிடா. யாரா மணி? டேய் நீ 3 வருஷம் தாண்டா ஊர்ல இல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டே. டேய் உள்ள குமார் செத்து கிடக்குறான்டா. டேய் இங்க பாருடா, அம்மாடா. டேய் மச்சான், நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்டா. வா கிளம்பு, முதல்ல இங்கேருந்து போகலாம். கிளம்புடா. டேய் அம்மாடா. என்னடா பண்ண சொல்கிற? என் அப்பா செத்தப்பதான் கேஸு அது இதுன்னு பார்க்க கூட விடாமல் பண்ணிட்டாங்க. அம்மா சாவுக்கும் அப்படிலாம் வேணாண்டா.
எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காரா, சொல்லியிருந்தேன்ல, அவரை வர சொல்லி அம்மாவை நம்மளே சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிடலாம்டா. கண்டிப்பாக வருவாரடா. நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் மச்சான், கண்டிப்பாக வருவார். ஹலோ அண்ணா, தூங்கிட்டீங்களா? இந்த பாரதி நகர் வரையும் வர முடியுமாண்ணா? நான் சொல்ல கேட்காம அவனா தானே வந்தான். ஒன்றும் இல்லைண்ணா, அதை வந்துட்டு தானே இருக்கான். வந்துருவாண்ணா, நான் கூப்பிட்றேண்ணா. டேய் ஃபோனை போடு. டேய் தரணிக்கு கால் பண்ணுங்கடா. என்ன பண்ணியிருக்காங்க? விடு விடு பார்த்துக்கலாம். டேய் தரணி, என்னடா நீ மட்டும் வர? அவன் எங்கடா? எங்கடா அவன்? அண்ணா தினேஷ் அவங்க ஆளுங்க சுட்டுட்டாங்கண்ணா. என்னடா சொல்ற? டேய் ஒத்த பின்னாடி தான்டா வந்துட்டு இருந்தீங்க. வந்துட்டு தான்டா அப்புறம் இருந்தான். எங்கடா போனீங்க? அவன் தான் வண்டி திருப்பு இதை விட்டுட்டு வந்துட்டுன்னு என்னை இழுத்துட்டு போயிட்டாண்ணா. நாங்கள் போகிறதுக்குள்ள அவங்க ஆளுங்க 4-5 பேர் அங்கே வந்துட்டாங்கண்ணா. நில்லு மணி, சொல்கிறது கேளு, நில்லு. ஏற்கனவே 5 பேர் வந்துட்டானுங்க. இந்நேரம் குமாரோட ஆளுங்களாம் அங்கே கூடியிருப்பானுங்க. போனால் ரிஸ்க்கு. சொன்னால் கேளு மணி. மணி சொன்னால் கேளு, சொல்கிறது கேளு மணி. ஓ டேய் என்னடா இன்னும் வரல? பக்கத்தில் வந்துட்டாரா மச்சான்? வந்துடுவார். மச்சான் அவர் தான்டா. ஏய் நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். போய் வண்டியில் இருப்போம். வாங்கடா. கை வலுக்குதுடா. உடம்பை பிடிக்காதடா, வழக்கும் உடம்பு பிடி. டேய் தள்ளாங்கடா. டேய் மச்சான் போடுறா. டேய் தூக்குடா, விடாதீங்கடா, தூக்குடா. டேய் பார்த்து சீக்கிரம் வாங்கடா. தள்ளாத, தூக்கு. டேய் தலையை போடுறா. டேய் பார்த்து உள்ள. உள்ள பை அப்படியே கொண்டு வா. ஏய் ஒரு ஆள் இங்கே வாடா, காலை வைக்க முடியல. ஒருத்த வாங்கடா உள்ள. ஏய் குட்டி நீ உள்ளே ஏறடா. இல்லை ஏய் கால்ரா, கால் எழுதுறா. ஏங்க என்னாச்சு? ஏங்க உங்களை தானே கேட்குறேன். ஏன்னா இப்படி போறாரு? நீங்களாவது எதாவது சொல்லுங்களேன். இப்படி 2 பேரும் எதுவுமே பேசாம தான் நான் என்னன்னு தான் நினைக்கிறது.
தம்பி கிளம்பலாமா? நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி. நைட்டு எங்கள் இடத்துல தங்கிக்க. எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். சூர்யா ஒரு நிமிஷம் சொல்லண்ணா. ம், ஒரு 500 காசு இருக்குமா? இருந்த காசை சுடுகாட்டில் கொடுத்துட்டேன். வண்டிக்கு பெட்ரோல் போட தேவைப்படுது. உள்ளே இருக்கு, நான் எடுத்துகிட்டு வரேன். சரி சரி பரவாயில்ல, நீ அப்புறமா கொடு. அது என்ன கதை? உன் ஃப்ரெண்டோட கதை என்ன மேட்ரு அது? ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்தானா, எல்லாரும் சரக்கு அடித்தோம். அடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். திடீர்னு ஃபோன் பண்ணுறான். வந்து பார்த்தா மணி தம்பி செத்து கிடக்குறான், வீட்டுக்குள்ளே குமார் செத்து கிடக்குறான். அவங்க அம்மா வேற வெட்டியிருக்கானுங்கண்ணே. அவங்க அம்மாவை அப்படியே விட்டுட்டு வேற வரமாட்டேன்ட்டான். அவங்க அப்பாவுக்கும் இப்படி தானே ஆச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. சரி நாங்களே அடக்கம் பண்ணிடலான்னு முடிவுலாம் பண்ணிட்டோண்ணா. ஆனால் என்ன பண்ணுறேனே தெரில. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தோம். நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. நான் என்னடா பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணேன்? ஒருத்தவன் என் அப்பாவை கொன்னான், ஒருத்தவன் என் அம்மாவை கொன்னான். ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்று, நான் அப்படி அனாதையை நிற்கிறதுக்கு காரணமானவங்களை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன். அவன் எவ்வளோ பெரிய பிடிங்க இருந்தாலும் சரி. இனிமேல் இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா. அதனால் எனக்கு எந்த பயமும் கிடையாது. டேய் என்னடா அனாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? டேய் நீங்களும் படுங்கடா. மச்சான் நீ படுறா, எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கணும். நீ இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. நாளைக்கு காலையில் மென்ஷனுக்கு வந்துடு. நேரில் வா சொல்கிறேன். நாளைக்கு நேரில் வந்துடு. ஹலோ. ம், மேலே தான் இருக்கேன். மேலே வா. எதுக்கு என்ன வர சொன்ன?
பாருங்கண்ணா, தினேஷை பாருங்கண்ணா. அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. யார் கேஸ் வாங்கியிருக்கா? கரணும் தரணியும் காலையிலே கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிட்டானுங்க. மற்ற பசங்களாம் சேஃபாக இருக்கானுங்க. என் தம்பி செத்தது, நான் இன்னைக்கு இப்படி இருக்குது, இது எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவும் ஒரு காரணம்தான். எல்லாமே அங்கே தான் ஆரம்பித்தது. அப்போ எனக்கு 12 வயசு இருக்கும், 6வது படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இருக்காரு, அவர் ஒரு நேர்மையான போலீஸ் கான்ஸ்டபிள். வீட்டில் நிறைய கடன் இருக்கும், ஆனால் ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டார். எதிரில் இருக்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பயப்படாமல் அவர் கடமை செய்வார். இப்படி தான் எங்கள் ஊரில் ராஜான்னு ஒரு ரவுடி இருந்தான். ஒரு கொலைக்கேஸில் அவனை அரெஸ்ட் பண்ணப்போ எங்கள் அப்பா தான் அவனுக்கு எதிராக நின்று சாட்சி சொன்னார். ஆனால் எங்கள் அப்பா அவர் போலீஸுங்கிறதுனால அவரோட சாட்சி பெருசாக எடுப்படலை. போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே வந்தவன் நேராக வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறேன்னு எங்கள் அப்பாவை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் நான், என் அம்மா, என் தம்பி 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடங்காரெல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டை பிடுங்கிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா கட்டட வேலை அது இதுன்னு கிடச்ச வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க. நானும் படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நாங்கள் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறப்ப எங்கள் அப்பனை கொண்டவன் எந்த கவலையும் இல்லாமல் குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக இருந்தான். அவன் சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். டெய்லி காலையில் பேப்பர் போட்டு வரப்போ தான் அவன் பிள்ளை ஸ்கூலில் விட போவோம். இதை தினம் பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு நாள் ஃபாலோ பண்ணி போய் கோவத்தில் ஒரு கத்தி எடுத்து அவனை சொருவிட்டேன். அதுக்கப்புறம் சிறுவர் ஜெயிலு, அங்கே கிடச்ச பழக்கம். வெளியே வந்ததும் சுவானாகிட்ட சேர்ந்து அவருக்காக அடிதடி, கொலை, கலெக்ஷன் வாங்குறதுன்னு வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. அந்த ஒரு கொலையில் ஆரம்பித்தது அந்த சாபம் இன்னும் என்ன துரத்திட்டுருக்கு. இல்லை இப்போதைக்கு இது போதும். வேற எதுவும் தேவைன்னா நானே கூப்பிடுறேன். சரி. ம். உட்காரு. என்னப்பா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோண்ணா. இவர் யாருன்னு பார்க்குறியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிய, உனக்கு ஞாபகம் இருக்கா? யாருண்ணா அப்படி கட்டி போட்டா? பார்த்துண்ணா, எதுண்ணா என்னண்ணா ஆச்சு? ஹலோ, எங்கே இருக்க? வெளியே இருக்கேன். ஏன்? முதல்ல ஏதாவது ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போயிடு. மணிக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிடுச்சு. என்ன சொல்ற? எப்படி? என் வீடு வரைக்கும் வந்து என் கழுத்தில் கத்தி வச்சு கேட்குறான். என்ன என்ன பண்ண சொல்ற? சரி வை.
ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. நாளைக்கு காலைல மென்ஷனுக்கு வந்துடு. என்ன விஷயம்? நேரில் வா சொல்கிறேன். நாளைக்கு நேரில் வந்துடு. உன் கதையெல்லாம் அவர் சொன்னார்ப்பா. நான் விசாரித்த வரைக்கும் அவனை சுட்டது ஜெகனோட ஆளுங்கள் தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியல. உனக்கு உண்மையிலேயே உங்கள் அம்மா அப்பாவை கொன்னவங்களை பழிவாங்கன்னு நினச்சேன்னா நான் சொல்கிறத கேளு. பயப்படாத. எதிரியோட எதிரி நண்பன். நானும் சிவா இருக்கிற வரைக்கும் மணி எதுவும் பண்ண முடியாது நினச்சிட்டு தான் சிவாவை உள்ள தள்ளணுன்னு அவங்க எங்கேருந்து ஒரு ஆளை செட் பண்ணேன். ஆனால் போலீஸே சிவா கிட்ட அவனை போட்டு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பணம் கொடுத்து மணியை முடிக்க சொன்னேன். ஆனால் எப்படியும் மிஸ் ஆகிட்டான். அப்புறமா தான் புரிஞ்சுது இந்த மாதிரி பெரிய தலைகளை முடிக்கணும்னா அவங்கள ஏற்று பண்ண வேலைக்காகாதுன்னு. இப்போ குமார் செத்துட்டான். அடுத்த சிவாக்கு தான் சீட்டு தருவாங்க. அதனால் எலெக்ஷன் வர்ற வரைக்கும் மேடை போடுறது, போஸ்ட் ஓட்டுறது, கம்பை நடுறதுன்னு அவனுக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படும். நீ இதெல்லாம் பண்ணி எப்படியா அந்த கேங்கில் சேர்ந்துரு. நீ உள்ளே இருந்துட்டு சிவாவோ மணியோ எவன் தனியாக மாட்டினாலும் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் அவன் கூடவே இரு. எங்கே போனாலும் கூடவே போ. எங்கேயா தனியாக மாட்டாமலா போயிடுவான். மணி, என்னடாச்சு? செல்வா, டேய் செல்வா, என்னடா செல்வம் செத்து கிடக்குறான்? சொல்லுங்கடா. டேய், யாரா? யாரு? ஜெகனோட ஆளுங்களா? கேக்குறல்ல, வாயத்தோன்னு சொல்லுங்கடா. ஜெகனு, எல்லாரும் உள்ள தான் இருக்கானுங்க. கேட்டுட்டே இருக்க, ரெண்டு பேரும் சில மாதிரி உட்காந்துருக்கீங்க. இவ்வளவுதான் கேக்குறேன், ஏதாவது சொல்லி தொலைங்களாடா. டேய்,
வாங்கடா கண்ணே வாங்கடா. மேடம், சிவாவும் பாயும் நேற்று நைட்டு 11 மணிக்கு இந்த செட்டில் இருந்து கிளம்பி வெளியே போயிருக்காங்க. நேராக அவங்க அந்த பில்டிங் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாய் இப்போ அப்ஸ்கான் மேடம். ரஞ்சித் ரைட். அவங்க பேரண்ட்ஸ் மதுரையிலேருந்து வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேடம். ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கோம். என்ன மேடம் இவ்வளோ நடந்திருக்கு? ஒரே நைட்டில் இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. ஒன்றுமே புரியலையே மேடம். மேடம் 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 மேடம்
பாப்பா பாப்பா உங்க அப்பாவை யார் கொண்டதுன்னு பாத்தியாமா? அதிகாரி கேட்குறாங்கல்ல, பயப்படாம சொல்லு. கூடவே போ. எங்கேயாவது தனியா மாட்டாமல போயிடுவான். சொன்ன மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு மேடம், அவங்க ஒத்துக்கிட்டான். இந்தாங்க மேடம். உன் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பேர் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஊரில் நீ இருக்க வேணாம். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை மட்டும் எனக்கு கால் பண்ணு. போ. தேங்க்யூ மேடம். ரோடு தாண்டி செகண்ட் லெஃப்டில் மஞ்சள் கலர் வீடு. இதெல்லாம் சொன்னாதான் செய்வீங்களா? போய் என்னன்னு பாருங்க, போங்க. மேடம், உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. பக்கத்தில் தான் இருக்கேன். மணி இங்கே தான் இருக்கான். நீங்கள் வந்தீங்கன்னா அவனை போட்டுடலாம். 4 ரோடு தாண்டி செகண்ட் லெஃப்டில் மஞ்சள் கலர் வீடு. எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாடி ஜிஹெச்க்கு அனுப்பிடுங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஸ்டேஷன் வர சொல்லிவிடுங்க. நான் பார்த்துக்கிறேன்.
உன்னை இப்போ உள்ள தூக்கி போட்டாலும் வெளியே வந்து இன்னொரு ராஜாவை கொல்லுவேன். என்னை மாதிரி இன்னொருத்தங்க வளர்ந்து நிற்பாங்க. எங்கள் அப்பாவால் ஆரம்பிச்சது என்னால் முடியட்டும். மேடம் மேடம் ஸ்டேஷன் போகலாம் வாங்க. ஜெகனுக்கும் சிவாக்கும் நடந்த சண்டையில் மாற்றி மாற்றி 2 பேரோட ஆளுங்களும் சுட்டுக்கிட்டாங்கன்னு ரைட்டர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்லுங்கள். சரி, வண்டி எடுங்க.